Hi guys, this is MD Max, Class 12, Chapter 1, Application of Matrices and Determinant Concept Basis sum பார்த்தோம். இப்போ Concept Wise Formula ஓட recap பார்க்கலாம். Okay, first A கொடுத்தாங்க, find A inverse A is given. A கொடுத்து A inverse find பண்ண சொன்னாங்கன்னா formula A inverse equal to 1 by determinant A into HA. அதாவது இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏவும் ஹச்ஏவும் ஃபைண்ட் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு கான்செப்ட் முடிஞ்சு. செகண்ட் கான்செப்ட், ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் இஃப் ஹச்ஏ இஸ் கிவன். ஹச்ஏ கொடுத்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் HA. இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் HA மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். HAங்கிறது வந்து அவங்க கொடுத்துருக்கிறதே தான். இந்த டிட்டர்மினன்ட் HA ஃபைண்ட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட்கான பர்ஃபெக்ட் வேல்யூ என்னன்னு போட்டு நம்ம HA கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதணும், மேட்ரிக்ஸில் எழுதணும்னா மேலே முடிஞ்சு. இது சொல்யூஷன்லேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு தான் எழுதுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் கான்செப்டை, ஃபைண்ட் A if HA is given. HA கொடுத்து A ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபார்முலா A equal to plus or minus 1 by square root of determinant HA into H of HA. இங்கே என்ன பார்த்துருந்தோம், HA கொடுத்து A inverse ஃபைண்ட் பண்ணும்போது HA மட்டும் கொடுத்தோம். இங்கே HA கொடுத்து A ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா H of HA. இதுக்கு என்னென்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து டிட்டர்மினன்ட் HAவும் என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும், அட்ஜாஃப், இதாவது இங்கே நம்ம ஏ இருக்க மாதிரி தான். அதாவது இங்கே ஏ கொடுத்துருந்தாங்கன்னா அஜ்ஜேன்னு ஃபைன் பண்ணுவோம், இங்கே அஜ்ஜே கொடுத்துருக்கிறதுனால அட்ஜாஃப் அஜ்ஜேன்னு ஃபைன் பண்ணுறோம். ஸோ அதனால அஜ்ஜேக்கு ஒரு அஜ் போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த அஜ்ஜேக்கு வந்து ஸ்கொயர் ரூட், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். இங்கேயும் சொல்யூஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோகனல். அடுத்த கான்செப்ட் என்னென்னா ஆர்த்தோகனல் ப்ரூஃப் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஏ கொடுத்து ஆர்த்தோகனல் ப்ரூஃப் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. இது ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு 2 கண்டிஷன் எடுத்தீங்கன்னா போதும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐங்கிறதே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். ஆர்த்தோகனல்னு கேட்டாங்கன்னா இதை ப்ரூஃப் பண்ணிங்கனாவே போதும். ஐங்கிறது என்ன எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 1 0 0 1 இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐன்னு சொல்லுவோம். ஓகே, 4 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னு ஒரு கான்செப்டை. செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து HA கொடுத்து A இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. தேர்ட் கான்செப்ட் HA கொடுத்து A ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபோர்த் கான்செப்ட் என்னென்னா ஆர்த்தோகனல் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கான ஃபார்முலா. சரி, A கொடுத்து ஆர்த்தோகனல் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கான ஃபார்முலா. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்னுடைய கான்செப்ட்ஸ் பேசிஸில் 4 கான்செப்ட் தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.